ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புதுசா ரிலீஸ் ஆன படக்களம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான மலையாள படம் கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு ஃபேண்டசி படம் மக்களே. நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு சக்தி கிடைக்குது. அந்த சக்தியை பயன்படுத்தி அடுத்தவங்களுடைய கையு காலு உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவனையே உங்களால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இந்த படமே போகும். ஜஸ்ட் ஒரு ஒன்லைன் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இந்த படம் கொஞ்சம் காமெடியாவும் இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காவும் இருந்துச்சு, பரபரப்பாவும் இருந்துச்சு. ஒரு புது முயற்சி அப்படின்னு சொல்லலாம். பொறுமையா உட்காந்து முழுசா பாருங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல நிறையவே வாலெட் புதுசா லான்ச் பண்ணிருக்க மக்களே. அதுலயும் பியூர் பிரீமியம் லெதர்ல புதுசா ஒரு லேடிஸ் வாலெட் ஒண்ணு கிடையாது, 20 மாடல் 20 கலர்ல லான்ச் பண்ணிருக்கேன். லான்ச்சிங் ஆஃபரா 999 கிடையாது, 799 மட்டும்தான். இதுல நீங்க அழகா இந்த மாதிரி நேம் போட்டு வாங்கிக்கலாம். இது மட்டும் இல்லாம ஜென்ஸ் வாலெட்ல நமக்கு பேர் போட்டு இல்ல அப்படின்னா போட்டோ போட்டு கூட வாங்கிக்கலாம். யாருக்காச்சும் கிஃப்ட் கொடுக்க போறீங்க அப்படின்னா சூப்பர் ஆப்ஷனா இருக்கும். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க. நானே உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு குட்டி கதையை சொல்றாங்க. பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி மந்திரமும் மாயாஜாலமும் உண்மையா இருந்த காலகட்டத்துல ஒரு ராஜா வந்துட்டு தன்னுடைய பயன்பாட்டுக்காக பயங்கரமா தவம் இருந்து பெரிய பெரிய மந்திரவாதிகளை கூட்டிட்டு வந்து அவருடைய பயன்பாட்டுக்காக ஒரு மந்திர கருவியை உருவாக்குறாரு. அந்த கருவியை அவர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. போக போக தான் தெரியுது இதை வச்சு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் பண்ண முடியாது, இந்த உலகத்தையே கூட கட்டுப்படுத்த முடியும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருளை தான் நம்ம கையில வச்சிருக்கோம். இது தப்பானவங்க கையில போயிட்டு பெரிய பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்திரமா பாதுகாக்க நினைக்கிறாரு. ஆனா திப்பு சுல்தான் சண்டைக்கு வராரு. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மந்திர பொருளை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வராரு. போருடைய முடிவுல திப்பு சுல்தான் வின் பண்ணி அந்த மந்திர பொருளையும் ஆட்டையை போட்டு கொண்டு போறாரு. அதுக்கப்புறம் அந்த மந்திர பொருளை யூஸ் பண்ணி நிறைய போர்ல வின் பண்றாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட இன்னொரு மன்னன் என்ன பண்றாரு அப்படின்னா, திப்பு சுல்தான் கையில அந்த மந்திர பொருள் ரொம்ப நாளைக்கு இருந்தா கண்டிப்பா இந்த நாட்டையே இந்த உலகத்தையே அழிச்சிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பெரிய பெரிய மந்திரவாதிகளை கூட்டிட்டு வந்து மந்திரம்லாம் பண்ணி சண்டையை போட்டு அந்த மந்திர பொருளை இவரு கைப்பற்றி யாரு கையிலயுமே கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்பான இடத்துல மறைச்சு வைக்கிறாரு. மறைச்சு வைக்கிறது மட்டும் இல்லாம அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பும் எழுதி வைக்கிறாரு. இப்ப அப்படியே நமக்கு ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. ஒரு காலேஜ்ல நம்ம ஹீரோவுடைய 3 ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க. 4 பேரும் ஒன்னா உட்காந்துட்டு ஏதோ படிப்பானுங்க எழுதுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுல ஒரு பையன் சொல்றான், நான் டிஷர்ட் ஆர்டர் பண்ணேன், அது இன்னைக்கு வராதான், நாளைக்கு தான் வருமா, ஏதாவது டைம் மிஷின் கிடைக்குமா, நான் போயிட்டு முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டு வரேன் அப்படின்னும் போது நீ வேணா 24 படத்துல வர மாதிரி அந்த வாட்ச் ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்த சொல்றான். இந்த மாதிரி எல்லாமே இவனுங்க ஃபேண்டசி கதைகளா பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்ன மச்சான் நீ தனியா உட்கார்ந்து ஏதோ யோசிச்சுட்டு இருக்க போல அப்படின்னும் போது ஜீவிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை ஹீரோ லவ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு ஒரு வாரமா எங்கேயோ வெளியே போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு தான் இந்த காலேஜுக்கு வர போறா. நானும் ஒரு வாரம் கழிச்சு அந்த பொண்ணை மீட் பண்ண போறேன், அதுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னும் போது ஏதோ செயின் மாதிரி வாங்கி வச்சிருக்கான். என்ன கருமண்டா இது, நாய் செயின் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்டு கலாய்க்கும் போது ஆக்சுவலா ஸ்கூல் படிக்கும் போது இவன் வந்துட்டு 11வது படிச்சானா, அந்த பொண்ணு 10வது படிச்சாலாம். சைக்கிளை கொண்டு போயிட்டு அந்த பொண்ணு மேல தெரியாம மோத, அதுக்கப்புறம் தான் அந்த மோதல் காதலா மாறி இது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதல் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது என்ன கன்றாவி காதல் ராயுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை வச்சு பசங்கெல்லாம் கலாச்சிட்டே இருக்கும் போது ஜீவிதா காலேஜுக்கு வந்துட்டா பேசணும் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட பேச ட்ரை பண்ணும் போது அந்த பொண்ணு ஏதோ சொல்ல வரா. இவன் பல்பு ஃபியூஸ் போன மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸோட உட்கார, மச்சான் என்னடா ஆச்சு, என்ன சொன்ன அந்த பொண்ணு, பிரேக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு வாயால சொல்லல, ஆனா பிரேக்கப் தான் போல அப்படின்னு சொல்றான். ஒரு வாரம் இந்த பொண்ணு ஏதோ கேம்பஸ் இருக்கு அது இருக்கு இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்கா. மக்களே எனக்கு வந்துட்டு ஒரு வாரமா உன்னுடைய ஞாபகம் கொஞ்சம் கூட வரவே இல்ல. ஸ்கூல் டைம்ல வந்துட்டு உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியல, நீ இல்லாம இருக்கவே முடியாது, வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்கூல் முடிஞ்ச உடனே நீ எங்க சேர்ந்தியோ அதே காலேஜ்ல அதே டிபார்ட்மெண்ட்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கேன். ஆனா இப்பெல்லாம் எனக்கு உன்னுடைய ஞாபகமே வரல அப்படின்னா சம்திங் ராங், நமக்கு வந்துட்டு ஏதோ சரியில்லை, நம்ம 2 பேருமே சிங்க் ஆக மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடிலாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு மாமா குட்டி வரான். இன்னைக்கு வந்துட்டு காலேஜ் ஸ்ட்ரைக்கு, அதனால இன்னைக்கே பார்ட்டி கொண்டாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் வருவேனா வரமாட்டேனான்னு தெரியல, நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னும் போது என்னமா ஜீவிதா நீ இல்லாம நான் எப்போ பார்ட்டி கொண்டாடி இருக்கேன், நீ கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வழிஞ்சு பேச அந்த பொண்ணும் சப்போர்ட்டா பேசிட்டே இருக்கும் போது ஹீரோக்கு கடுப்பாகுது. ப்ரோ நான் இந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கேன், ஒரு முக்கியமான விஷயம், அப்புறமேட்டுக்கா வந்து பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னடா உன் கேர்ள் ஃப்ரெண்ட்
கிட்ட பேச நான் உனக்கு பெர்மிஷன் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கலாச்சி விட்டு அங்கிருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் தான் பையன் வந்துட்டு வெறுப்பாயிட்டு இங்க வந்திருப்பான். மக்களே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தன் ஒவ்வொன்னு சொல்றான். நீ தான் பிரச்சனை, நீ வந்துட்டு போரான பர்சனா இருக்க, அவ வெளியே போனோம், ட்ரக்கிங் போனோம், பார்ட்டி பண்ணோம், பப்புக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீ வந்துட்டு காலேஜ் வீடு இதை தாண்டி வேற எங்கேயுமே போக மாட்ட, அந்த பொண்ணு எங்கேயும் கூட போக மாட்ட, அப்ப எப்படி உன் கூட வாழ்வா? இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த படிப்பு முடியும் போது நீ கிளம்பி ஜெர்மனுக்கு வேற ஒரு படிப்பு படிக்க போற. இதுக்கு நடுவுல எதுக்காக ஜீவிதாவுடைய மேட்ரு? நீ வந்துட்டு உன் மனசுக்குள்ள என்ன விஷயம் தோணுதோ எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதி கிழிச்சி துண்டா தூக்கி போடு, உன் மனசுல இருந்த பாரம்லாம் இறங்கின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிஞ்சா பேச அங்க இருக்க எல்லாரும் கலாய்க்கிறானுங்க அந்த பையனை. ஆனாலும் நம்ம ஹீரோ நம்புறாரு. நீ போயிட்டு பேப்பரை கொண்டு வா மச்சான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி கிளாஸுக்குள்ள காமிக்கிறாங்க. அங்க ஷாஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபசர் வந்து பாடம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க பசங்கெல்லாம் கலாய்க்கிறானுங்க. இன்னைக்கு வந்துட்டு ஸ்ட்ரைக்கு, கிளாஸ்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னும் போது ஸ்ட்ரைக்கு ஒரு பக்கம் நடக்கட்டும், கிளாஸும் ஒரு பக்கம் நடக்கட்டும், காலேஜுக்கு வந்து கொஞ்சமாச்சு படிக்க செய்யுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவரு பாடத்தை ஆரம்பிக்கும் போது கூட்டத்துல ஒரு பையன் பேப்பரை மடிச்சு தூக்கி போடும் போது இவரு காண்டாயிட்டாரு. எவன்டா என் மேல பேப்பரை தூக்கி போட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க யாரும் வந்துட்டு நான் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ பாட்னு உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்காரு. டே, இங்க ஒரு மனுஷன் காட்டு கத்தா கத்திக்கிட்டு இருக்கான், நீ பாட்னு என்னடா எழுதிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு பேப்பரை புடுங்கி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹீரோக்கு சமஷாக்கு. நம்ம ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, அந்த பொண்ணு என்ன பண்றா என்ன பண்ணா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே வஞ்சிச்சு எழுதி வச்சிருப்பாரு. இதை மட்டும் இந்த ஆளு படிச்சு பார்த்தாரு. நம்ம கதை கந்தலு அப்படின்னு சொல்லிட்டு அதை புடுங்க ட்ரை பண்ணும் போது அங்க இருந்து சீனியர் பையன் ஒரு பையன் வரான். வந்தவன் அவன் பாட்டு நேரா உள்ளுக்குள்ள வந்து ஏதோ பேச ஆரம்பிக்கும் போது, டே இங்க வந்து ஏதாவது பேசணும் அப்படின்னா முதல்ல என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும், அதுக்கப்புறம் தான் மத்தவங்க கிட்ட பேசவே முடியும் அப்படின்னும் போது, சார் நீங்களா சேர்ந்து ஒரு HOD தேர்ந்தெடுத்தீங்க இல்லையா, அவரு ஃப்ராட் பண்ணி வந்திருக்காரு, உங்களால தான் இப்போ பிரச்சனையே, இப்போ பெர்மிஷன் தான் ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்க பாரா இது என்னுடைய கிளாஸ் ரூம், உள்ளுக்குள்ள வரணும் அப்படின்னா பெர்மிஷன் கேட்டு வரணும் அப்படின்னும் போது, சார் இங்க பாருங்க உங்க வீட்டுல வந்துட்டு பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை அப்படின்னா இங்க வந்து அதை காமிக்காதீங்க, கொஞ்சம் அமைதியா பேசுங்க அப்படின்னும் போது, என் வீட்டு பிரச்சனை அப்படின்னா நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போறாரு. பசங்களுக்கும் இந்த சாருக்கும் பயங்கரமான சண்டை. அந்த டைம்ல அங்க ரஞ்சித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாடிக்காரன் வரான். நேரா உள்ளுக்குள்ள வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்க சொல்லிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, HOD எதிர்த்து இப்போ வந்துட்டு ஒரு போராட்டம் பண்ண போறாங்களாம், அதுக்கு பசங்களை இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இவர் தான் சண்டை போடுறாரு அப்படின்னு சொல்ல அந்த சாருடைய மூக்க உடைச்சி லைட்டா ரத்தமே வருது. அவர் வந்துட்டு ஒரு மாதிரி மன உளைச்சல் இருக்காரு. சார் இந்த பசங்க ஏதோ போராட்டம் பண்ண போறாங்க, அதுக்கு பசங்களை கூப்பிட வந்திருக்காங்க, உங்களுக்கு என்ன சார் அமைதியா இருந்தா என்ன அப்படின்னும் போது, அதுக்காக சொல்லாம கொள்ளாம நேரா வந்து மரியாதையே இல்லாம கூப்பிடுவானான்னு கேட்க, விடுங்க சார் பாத்துக்கலாம், பசங்க அப்படின்னா அப்படிதான் இருப்பாங்க, டே நீ என்ன சொல்லணுமோ சொல்ற அப்படின்னும் போது, இந்த மாதிரி HOD வந்துட்டு இந்த வேலையை விட்டு தூக்கணும், அவரு ஃப்ராடா சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்து உள்ள வந்திருக்காரு, வேற ஒரு HOD அப்பாயின்மெண்ட் பண்ற வரைக்கும் நம்ம போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்துக்கு பசங்களை கூப்பிடும் போது எல்லாரும் கிளம்புறானுங்க. நம்ம ஷாஜிக்கு பயங்கர வெறுப்பா இருக்கு. உள்ளுக்குள்ள போயிட்டு மூக்கெல்லாம் தொடச்சி அப்படியே ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கும். அந்த ரத்தம்லாம் தொடச்சுக்கிட்டு இருக்கும் போது உள்ள அப்படியே வேற ஒரு சார் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவரு எல்லாமே சொல்றாரு. கரெக்டா அந்த டைம்ல ரஞ்சித் உள்ளுக்குள்ள போகும்போது மத்த சாருங்க மாதிரி என்னால வந்துட்டு எல்லா பசங்களையும் கைக்குள்ள போட்டுக்க முடியாது அப்படின்னும் போது இவரு நின்னு திரும்பி பாக்குறாரு. கூட இருக்க இன்னொரு சாரு, சார் நீங்க இந்த மாதிரி பண்ணவே கூடாது, பசங்களுக்கு ஓவரா சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்ல, இந்த டைம்ல நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இந்த ஆளு எங்கடா அந்த பேப்பரை படிச்சுட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து காவல் காத்துக்கிட்டு இருக்காரு. இதே டைம்ல ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போறாங்க. நமக்கு இந்த ஷாஜி சார் வந்துட்டு ரத்தத்தை தொடச்சி அந்த ரத்தத்தை வந்துட்டு அங்க ஒரு குப்பை தொட்டி இருக்கும், அதுக்குள்ள அந்த காட்டனை போட்டு போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குப்பை தொட்டியவே ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க. இப்போ எல்லாரும் வெளியே போனாங்க பாத்தீங்களா, அந்த HOD புடிச்சு வச்சு பிரின்சிபலையும் கூப்பிட்டு வச்சு இவர் வந்துட்டு ஃப்ராட் பண்ணி வந்திருக்காரு, இவரை வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போடும்போது, நீங்க சொல்ற மாதிரிலாம் உடனே பண்ண முடியாது, அமைதியா போங்க, முதல்ல விசாரிக்கலாம், அதுக்கப்புறம் என்ன விஷயமோ பார்க்கலாம் அப்படின்னும் போது அங்க போன இந்த ரஞ்சித் தான் வந்துட்டு சப்போர்ட் பண்றான், இந்த மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்றான். இந்த பசங்க ஏதோ சொல்ல வராங்க, முதல்ல அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம், அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம், முதல்ல அவங்கள சொல்ல விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் கிட்ட பேச, சரிங்கடா இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த HOD வந்துட்டு கண்டிப்பா ஃப்ராட் தான் பண்ணி வந்திருக்காரு, இதுதான் அவருடைய ஒரிஜினல் சர்டிபிகேட் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க, ஆமா இது ஃப்ராடுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இந்த HOD வேலையை விட்டு தூக்கணும், அது மட்டும் இல்லாம அடுத்த HOD உடனே அப்பாயின்மெண்ட் பண்ணும், அந்த HOD வேற யாரும் கிடையாது ரஞ்சித் தான் அப்படின்னும் போது அவரை எப்படி போட முடியும், எக்ஸ்பீரியன்ஸும் எஜுகேஷனும் வச்சு பார்க்கும்போது
பார்க்கும்போது சாஜி தான் அடுத்த ஹெச்ஓடியா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபலும் யோசிக்கிறாரு. டேய் கொஞ்சம் அமைதியா இருங்கடா, நான் பேசுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்தே என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி எஜுகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதை வச்சு பார்க்கும்போது சாஜி தான் நெக்ஸ்ட் ஹெச்ஓடியா வரணும், அவரையே ஹெச்ஓடியா போடுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாரு. போனவரு அந்த ஸ்டாஃப் ரூம் உடைய கதவை லாக் பண்ணிட்டு நம்ம சாஜி வந்துட்டு ரத்தத்தை தொடச்சி அந்த காட்டனை போட்டு போயிருப்பாரு பாத்தீங்களா, அந்த காட்டனை கொண்டு போயிட்டு பேக்குள்ள என்னமோ வந்துட்டு லூடோ கேம் மாதிரி வச்சிருக்காரு. லூடோ நம்ம தாயம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேம் வச்சிருக்காரு. அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி இந்த ரத்தத்தை வச்சு என்னமோ பண்றாரு. அதுக்கப்புறம் தாயக்கட்டையை உருட்டி போட அவருக்கு என்னமோ நடக்குது, என்னமோ பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்போ இந்த தாயக்கட்டையை உருட்டி போட்டு அங்க இருக்க சிசிடிவி கேமரா மூலமா வெளியே என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. சாஜிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நம்ம பல வருஷ கனவு நனவாயிடுச்சு, நம்ம வந்துட்டு எப்படியோ ஹெச்ஓடி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டே இருக்கும் போது இங்க இருந்துட்டு ரஞ்சித் என்ன பண்றாரு அப்படின்னா, இவருடைய கைய அந்த பக்கம் இந்த பக்கம் ஆட்ட அந்த பக்கம் சாஜிக்கும் அதே போல நடக்குது. அதாவது இவர் என்ன பண்றாரு அதே விஷயத்த சாஜியும் பண்றாரு. சாஜியோடைய உடம்ப கண்ட்ரோல் பண்ணி பிரின்சிபல் அதுக்கப்புறம் அங்க இருக்கிற இன்னொரு சாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அடிக்க வைக்க, யோ நீ என்ன பைத்தியமா, என்னையா பண்ணிட்டு இருக்க, சந்தோஷத்துல பைத்தியம் முடிச்ச வெட்டிக்கிளி மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க, முதல்ல இந்த ஆளை புடிங்க வெளியே தூக்கிட்டு போயிட்டு போடுங்க அப்படின்னும் போது, ஐயோ நான் ஒண்ணுமே பண்ணல, நான் அடிக்கல அப்படின்னு, நீ அடிக்கல அப்படின்னா உங்க மாமியாரை வந்து அடிச்சாங்க, ஒழுங்கா வெளியே போயா அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டிகள்லாம் இவரை தூக்கிட்டு போயிட்டு வெளியே உட்கார வச்சிடுறாங்க. இப்ப அப்படி இந்த ஆளும் ரஞ்சித்தும் சந்தோஷமா வெளியே போறாரு. இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. இன்னொன்னு என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு புரியல. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பவும் முடியாம இது எல்லாத்தையும் 3 ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு சொல்ல அவனுங்க கலாய்கிறானுங்க. மச்சான் உன் கேர்ள் ஃப்ரெண்டு உன்னை பிரேக்கப் பண்ணிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு மூளை குழம்பி போச்சு போல, ஒழுங்கா போயிட்டு நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணு, நல்ல டாக்டரா பாரு அப்படின்னும் போது, டேய் சத்தியமா சொல்றேன்டா அந்த ரஞ்சித் நல்லவனே கிடையாது, மோசமானவன். அது மட்டும் இல்லாம அந்த ஆளு பேக்குள்ள எப்பயுமே ஒரு பேக்கை கையோட வச்சு சுத்துவாரு இல்லையா, அந்த பேக்குள்ள வந்துட்டு ஜுமாஞ்சி போர்டோ இல்ல ஓஜா போர்டோ அந்த மாதிரி ஏதோ ஒரு போர்டு வச்சிருக்காரு. அதுல தாயக்கட்டையை உருட்டி போட அதுக்கப்புறம் பார்த்தா சாஜி சாரை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னும் போது பசங்க நம்பவே மாட்டீங்க இல்லையா, நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரஞ்சித் சார் எங்கெல்லாம் போறாரோ பின்னாடியே போறாங்க, ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாச்சு அந்த பேக் ஆட்டையே போடணும், பேக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு நாள் பஸ்ஸுக்குள்ள வச்சு பசங்க கூட ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையில பசங்களுடைய சண்டையை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஞ்சித் போயிட்டு தடுக்க பார்க்கும்போது நம்ம ஹீரோ பிளான் பண்ணி அவருடைய பேக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு பாக்குறாரு. அது ஏதோ ஒரு பழங்காலத்து பொருள் மாதிரி தெரியுது. அந்த பொருளை போட்டோ எடுத்துக்கிட்டு கரெக்டா அங்க ரஞ்சித்தும் வந்துட்டாரு. வந்தவரு அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ, சார் நீங்க பேக மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க, அதான் குடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க அந்த ஆளு ஒரு மாதிரி டவுட்டா பார்த்துட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப நம்ம ஹீரோ போட்டோ எடுத்த விஷயத்த கொண்டு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிக்கும் போது இதுல என்னமோ இருக்குது, ஆனா என்னன்னா புரியவே மாட்டேங்குது, கன்னடாவா இல்ல உருதுவா தெலுங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியல, இது என்ன லாங்குவேஜ் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இது துளு இல்ல கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம சர்க்கிள்ல யாருக்கு கன்னடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கன்னடா நல்லாவே தெரியும். அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு பேசி பாரா மச்சான் அப்படின்னும் போது முடியவே முடியாது அப்படின்றாரு. நீ போலனா பரவாயில்ல, நாங்களாச்சும் போயிட்டு கேட்டு பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் அந்த மாமா குட்டியும் சேர்ந்துட்டு டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மச்சான் இவங்களுக்கு கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள என்ன மச்சான் பப்ளிக்ல வச்சு பாம்பு கசமுசா பண்ற மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்களே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்க்கும் போது நம்ம ஹீரோ, டேய் கொஞ்சம் அமைதியாரா, ஏற்கனவே அந்த பொண்ணு என் மேல கான்ல இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டான்ஸ் ஆடி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு மட்டும் பேசலான்னு கிட்ட போகும்போது, இங்க பாரு நீ வந்துட்டு அந்த பையனை பத்தி தான் பேச போற அப்படின்னா பேசாத, முதல்ல கிளம்பு அப்படின்னு. சேச்சே அவனை பத்தி நான் எதுக்காக பேச போறேன், அவனை பத்தி பேச வரவே கிடையாது, இது என்ன லாங்குவேஜ்னு பார்த்து எனக்கு கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது இது துளு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அங்க மாமா குட்டி வந்து, இங்க என்ன பிரச்சனை, இப்போ எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, ஏதாவது சொல்லி 2 பேருக்கும் பேட்ச் பண்ணி விட வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, டிரான்ஸ்லேட் அப்படின்னு. டே உங்க எண்ணம்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், இது கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல போட்டாலே அதுவே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும், இல்ல அப்படின்னா கூகுள் லென்ஸ்ல போட்டா அது என்னன்னே சொல்லும், சும்மா வந்து இந்த பொண்ணு கிட்ட பேச பார்க்காதீங்க அப்படின்னும் போது, ஆமால சே இந்த ஜமாத்துடைய விஷயத்தையே மறந்து போயிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க கிளம்பி போயிட்டு கூகுள் டிரான்ஸ்லேட்டர் அதுக்கப்புறம் கூகுள் லென்ஸ் இதெல்லாம் போட்டு பார்க்கும்போது வேற ஒரு பஸ்ஸல் மாதிரி வருது, இது வந்துட்டு பஸ்ஸல் மாதிரி வருது, இதை எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க நம்ம ஹீரோடைய கேங்லயே கொஞ்சம் புத்திசாலியா ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் இதை நான் என்னன்னு கண்டுபிடிச்சு உங்ககிட்ட வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு 2 வாரமா கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற பேர்ல ஏதோ கண்டுபிடிச்சிட்டு வரான். கண்டுபிடிச்சிட்டு வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, இது வந்துட்டு லூடோ மாதிரி ஒரு கேமா, இல்ல வந்துட்டு 2 பேரு 4 பேரு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வேணா விளையாட முடியும். இப்போ 2 பேருமே விளையாட போறாங்க அப்படின்னா 2 பேருமே பெட்டா வந்துட்டு ஒரே விஷயத்தை தான் கட்ட முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தன் டி-ஷர்ட்டை வைக்கிறான் அப்படின்னா இன்னொருத்தன் டி-ஷர்ட் தான் வைக்கணும். ஒருத்தன் போண்டா வைக்கிறான் அப்படின்னா இன்னொருத்தனும் போண்டா தான் வைக்கணும். இல்ல வந்துட்டு வின் பண்றவங்களுக்கு தான் போண்டா சொந்தம், இல்ல என்ன கட்டுறாங்களோ அது சொந்தம். அண்ட் வந்துட்டு இந்த லூடோ மாதிரியான இந்த கேமை யாரு வின் பண்றாங்களோ வின் பண்றவங்க தோத்தவங்களுடைய அந்த ஒரு விஷயத்த கண்ட்ரோல் பண்ண முடியும், இல்ல அப்படின்னா வேற ஏதாவது ஒரு விஷயத்த சாதிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றான். ஆனா சாஜி சார் தான் இந்த கேமை விளையாடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்கும்போது அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ வந்துட்டு ஒரு ஆள் தான் கேம்ல இருக்காங்க, இன்னொரு ஆள் கேமை விளையாடல அப்படின்னா அவங்களுடைய எச்ச அப்படி இல்ல அப்படின்னா பிளட் அதை மட்டும் கொண்டு வந்து தடவி விட்டு அது மூலியமா கேமை விளையாடி நம்ம வின் பண்ணிட்டு அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னும் போது சோ இந்த மாதிரி தான் ரஞ்சித் சாரு நம்ம சாஜி சாரை கண்ட்ரோல் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்ச பையனும் சொல்றான். அவன் பரட்ட மண்டை மாதிரி இருப்பான். சரி இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் கேட்கும் போது இந்த ஆள் பண்றதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் கூட சரியே கிடையாது. இந்த ஆள் வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய பிளானோட வந்திருக்கான் போல, ஏதோ பண்ண போறான். இப்போ சாஜி சாரு, அதுக்கப்புறம் கேரளா, அதுக்கப்புறம் மொத்த இந்தியா, அதுக்கப்புறம் பார்த்தா மொத்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும் போது அந்த ஆளை பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சவன் சொல்றான். அதுக்கப்புறம் பேசி என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா இந்த ஆள் வந்துட்டு கொஞ்சம் கூட நல்லவனே கிடையாது, ஹெச்ஓடி போஸ்டிங்காகவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றான் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ஆளு பெரிய பெரிய பிளான் எல்லாம் போட்டு வச்சிருப்பான். நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி தடுக்கணும், அந்த பேக போடுக்கணும், பேக்குள்ளதான் அந்த போர்டு இருக்கும், அந்த போர்டு மட்டும் நம்ம கைக்கு கிடைச்சி போர்டு அழிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஆளால வந்துட்டு இந்த கேமை விளையாடவே முடியாது, நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு கிளம்புறானுங்க. இப்போ ரஞ்சித் சார் யூஸ் பண்ற மாதிரி ஒரு பேக வாங்கிட்டு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் 2 பேருமே சேர்ந்துட்டு லேபுக்கு போறாங்க. லேப்ல இன்னைக்கு ஏதோ ஒரு கிளாஸா, அண்ட் இன்னொரு பையன் கரண்ட் ஆஃப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவனால கரண்ட் ஆஃப் பண்ண முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ ஏதோ பிளான் பண்ணி கரண்ட்டை போக வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மச்சான் நான் அந்த பேக் எடுத்துக்கிட்டு ஓடி போறேன், நீ மறக்காம அந்த பேகை வந்துட்டு மாத்தி வச்சுட்டு வா, பேக் வந்துட்டு நம்மளது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு கண்டுபிடிக்கிற வரைக்கும் மட்டும்தான் நமக்கு டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எப்படியோ பேக் எடுத்துக்கிட்டு வெளியே ஓடி போயிட்டு ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து அங்கிருந்து போடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்க பின்னாடியே ஹீரோடைய ஃப்ரெண்டு வரான். என்ன மச்சான் கரெக்டா பேகை மாத்தி வச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஐயோ மறந்து போயிட்டேன் அப்படின்னு செத்தோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஓடுறாரு. ஃப்ரெண்ட்ஸும் ஓடி வராங்க. அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டானுங்க. நம்ம ஹீரோ உட்கார்ந்துட்டு இருந்த அந்த பெஞ்சுக்கு மேலேயே தான் பேக் இருந்திருக்கும். டே தம்பி இது உன் பேகா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல ஆமா அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புறானுங்க. அதுக்கப்புறம் உண்மையா கேட்டுறானுங்க. நீங்க பண்ற அந்த மந்திரம் மாயாஜாலம் எல்லாமே எங்களுக்கு தெரியும், சாஜி சாரை எப்படி வேலையை விட்டு போக வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும் அப்படின்னு போது இப்போ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க, தேவையில்லாம நீங்களா வந்து யமனுடைய வாய்க்குள்ள கையை விடுறீங்க, இந்த மாதிரி பண்றது ரொம்ப பெரிய தப்பு, ஒழுங்கா போயிட்டு பேக கொண்டு வாங்க, அந்த போர்டை கொண்டு வாங்க அப்படின்னும் போது அதை நாங்க அழிக்க போறோம், அண்ட் உங்களை பத்தி எல்லா விஷயத்தையும் வெளியே போயிட்டு சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தைரியமா ஹீரோ மாதிரி பேச அவரு காண்டாயிட்டாரு. தலையை திருப்புறாரு, இவனுடைய தலையும் திரும்புது, கையை திருப்புனா இவனுடைய கையும் திரும்புது. நம்ம ஹீரோவை எப்படியோ இந்த ஆளு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இங்க பாருங்கடா, ஒழுங்கு மரியாதையா நீங்களே பேக கொண்டு வந்து என் கையில கொடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப நம்ம ஹீரோவும் 2 ஃப்ரெண்ட்ஸும் வெளியே போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டை போட்டு பொலன்னு பொழக்கிறாரு. அவர் பண்ணல, ஆனா அவருடைய கை கால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரெண்டை அடிக்கும் போது என்ன விஷயம்னு பார்த்தா அங்க ரஞ்சித் நின்னுட்டு நம்ம ஹீரோடைய கை காலை கண்ட்ரோல் பண்ணி ஃப்ரெண்டை அடிக்க வச்சுட்டு நான் அவனை பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சைகை காமிச்சிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்போ அப்படியே நமக்கு ஒரு பாட்டு, இந்த பாட்டுல இந்த ரஞ்சித் சாரு ஹீரோவை எப்படிலாம் வச்சு வெளுக்கிறாரு, எப்படிலாம் வச்சு செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே நமக்கு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிளாஸ்ல உட்காந்து பாடம் கவனிச்சுட்டே இருக்கும் போது திடீர்னு ரஞ்சித் சார் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்க இவரு நேரா போயிட்டு போர்டுல ஏதோ கிறுக்கிறாரு அழிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அமைதியா உட்கார்றாரு. இன்னொரு நாள் கிளாஸ்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது பேப்பர்லாம் தூக்கி மத்தவங்க மேல போட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா காலேஜ்ல ஏதோ ஃபெஸ்டிவல், எல்லாருமே சேர்ந்துட்டு பூவால கோலம் மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டும் போட்டுக்கிட்டு இருக்கா. அந்த கோலத்தை போயிட்டு கலைச்சிட்டு நிக்க அந்த பொண்ணு வெளியா பாக்குறா. அடுத்து கையில சூடு வச்சுக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மோசமான வேலை
வேலைகள்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் போது ஹீரோக்கு பயங்கரமா வெறுப்பாகுது. ஹீரோவை கட்டி போடுகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். அடுத்து ஒரு நாள் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்டை நம்ம ஹீரோ போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அங்க ரஞ்சித்தும் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு, மற்ற ப்ரொஃபசர்ஸும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி இந்த ஆள் என்ன பண்ண போறானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே உள்ளுக்குள்ள போயிட்டு அது என்ன ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகும், மக்களுக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது உடம்புக்கு முடியாம உடம்பே பேரலைஸ் ஆகி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய உடம்பை கண்ட்ரோல் பண்ண மூளைக்குள்ள ஒரு சிப்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ ரஞ்சித் என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா, மேபி அந்த சிப்பை யாராவது ஹேக் பண்ணி அந்த சிப்பு மூலமாவே அடுத்தவங்களுடைய உடம்பை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்ப இவருக்கு முடியும்னு சொல்ல முடியல, முடியாது அப்படின்னு சொல்ல முடியல. இல்ல சார் முடியாது, ஏன்னா அதை கொஞ்சம் செக்யூரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வெளியே போயிட்டு இல்லாத ஆட்டம்லாம் காமிக்க நம்ம ஹீரோ இங்க அந்த விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. டேபிளுக்கு மேல குதிக்கிறாரு, அங்க இருக்கவங்களை போட்டு அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் காமிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இவனை பிடிச்சி வெளியே கூட்டிட்டு வந்து அப்படியே உட்கார வைக்கிறாரு. நம்ம ஹீரோ மனசொடிஞ்சு உட்கார்றாரு, என்ன பண்ண போறோமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உட்கார அப்படியே ஹீரோக்கு மயக்கமாகுது. டேய் மச்சான் எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் தூக்கிட்டு போறானுங்க. நம்ம ஹீரோ மயக்கமா இருக்கும் போது கனவு மாதிரி இது வரைக்கும் ரஞ்சித் என்ன விஷயம்லாம் பண்ணாரோ அது எல்லாமே ஹீரோவுடைய கண்ணுக்கு தெரியுது. அவன் வந்துட்டு மந்திரம் பண்ணி தாயத்தை உருட்டுறது, அதுக்கப்புறம் அந்த போர்டு இருக்கு பாத்தீங்களா, போர்டுக்கு மேல கீ மாதிரி ஒன்று இருக்கும், அந்த கீயை வந்துட்டு அவன் கழுத்துல மாட்டி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்தையுமே ஹீரோ பார்த்துட்டு கண்ண முடிக்கிறாரு. டே மச்சான் அந்த ஆள் என்ன எப்படி கண்ட்ரோல் பண்றாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. எப்படி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு போர்டை கொண்டு வரும்போது இங்க பாரு, இது டிசைன் கிடையாது, இங்க கீ வச்சு ஓபன் பண்ணாதான் இந்த விளையாட்டே ஆன் ஆகும், இதனுடைய கீயை தான் ஒரு லாக்கெட் மாதிரி செஞ்சு அந்த ஆளு கழுத்துலயே மாட்டி வச்சிருக்கான் அப்படின்னும் போது அதை எப்படி கொண்டு வர முடியும், இப்ப வேற அந்த ஆளு உசாரா இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்லாம் சொல்லும் போது அந்த 3 பேர்ல ஒரு பையன் கொஞ்சம் பிரில்லியண்டா யோசிக்கிறான். என்ன அப்படின்னா, கீக்கு பதிலா நம்ம 3D பிரிண்டிங் மாதிரி பண்ணலாம், இதுதான் அச்சு அப்படின்னா இதுக்கு மேலேயே 3D பிரிண்டிங் மாதிரி அந்த கீயை வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி அதை வச்சு ஓபன் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது நல்ல ஐடியாவா இருக்கு, ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது, எல்லாரும் கிளம்பி காலேஜுக்கு போறாங்க. லேபுக்கு இந்த பையன் மட்டும் அந்த ஓஜா போர்டு மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதை கொண்டு போயிட்டு 3Dல ஸ்கேன் பண்ணிட்டு பிரிண்ட் பண்றான். இதே டைம்ல காலேஜ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்க போது போல மக்களே, அதுக்காக பசங்களாம் வந்துட்டு பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க, என்ன பண்ண போறோம் அப்படின்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோடைய ஒரு ஃப்ரெண்டு இவங்களும் கிளாஸ் ரூம்ல அந்த சீனியர் பசங்களாம் பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அங்க வந்துட்டு ரஞ்சித் சார் வராரு. வந்தவரு ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே போக, யவ் பங்கு அந்த ஆளு என்னமோ பண்ண போறாயா, என்னை எப்படியாச்சும் இங்க இருந்து கூட்டிட்டு போ, கை காலை கட்டி போடு அப்படின்னு சொல்லும் போது சீனியர் எங்களுக்கு அர்ஜென்ட்டா ஆகி வருது, நாங்க கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, முதல்ல அவன் பேசி முடிக்கிட்டோம் அதுக்கப்புறம் போலாம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்குள்ள ரஞ்சித் சார் கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பையனை போட்டு காதாமட்டிலேயே 4 அடி அடிக்க, என்னையே அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் வரானுங்க. அதுக்குள்ள ஹீரோடைய ஃப்ரெண்டும் அங்க இருந்து ஓடி அப்படியே லேப்குள்ள போயிட்டு மறைஞ்சுக்கிறானுங்க. எல்லாரும் காலேஜ் முழுக்க ஹீரோவை கையில மாட்டினா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்கும் போது இந்த பக்கம் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு 3Dல பிரிண்ட் பண்ணிட்டு அதை வச்சு ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒர்க் அவுட் ஆகல, புஷ்னு போயிடுச்சு மக்களே. நம்ம ஹீரோ உடனே மஞ்சள் சட்டை போட்ட இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு, மச்சான் நீ என் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை நீ என்ன சொல்ல போற அப்படின்றத வச்சிருக்கடா அப்படின்னு சொல்ல, எப்படியாச்சும் நீ ரஞ்சித் சார் கிட்ட இருந்து அந்த கீயை மட்டும் ஆட்டையை போட்டு கொண்டு வாடா அப்படின்னு சொல்லும் போது வாய்ப்பே கிடையாது, அந்த ஆளு உசாரா இருக்கான், ஆட்டையெல்லாம் போட முடியாது அப்படின்னும் போது தயவு செஞ்சு கொண்டு வாடா ப்ளீஸ்டா அப்படின்னும் போது சரி ஓகே நான் போயிட்டு கொண்டு வர ட்ரை பண்றேன், மேபி நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா என் கல்லறையில எக்பப்ஸ் வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போக ட்ரை பண்ண, அதுக்குள்ள அங்க சாஜி சார் வராரு. வந்தவரு நேரா உள்ளுக்குள்ள போறாரு, அவனை போட்டு பொலன்னு பொழந்துட்டு அவன் மூஞ்சில ஏதோ ஸ்ப்ரேவை அடிச்சுட்டு கீயை ஒரு ஆட்டையை போட்டுட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. பின்னாடியே இந்த பையனும் ஓடி போயிட்டு எனக்கு அந்த கீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நடந்த எல்லாமே சொல்லும் போது சாஜியும் கிளம்பி லேபுக்கு போறாரு. அங்க போயிட்டு கீயை கொடுக்க நம்ம ஹீரோ கீயை வாங்கி அந்த போர்டுக்கு மேல வச்சு போர்டை ஓபன் பண்றாரு. இன்னமும் நீங்க வந்துட்டு ரஞ்சித் சாருடைய கண்ட்ரோல்ல இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்றாரு நம்ம சாஜி சாரு. இவங்க இந்த கேம் மட்டும் நீங்க விளையாடி முடிச்சா போதும், நம்ம எல்லாருமே அவருடைய கண்ட்ரோல்ல இருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயக்கட்டையை உருட்டி கேமை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்றாங்க. இப்போ திடீர்னு ரஞ்சித் சார் அங்க வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தாறுமாறா அந்த இது உருட்டி விளையாட, இப்போ திடீர்னு அங்க இருந்து ஏதோ மந்திர சக்தி மாதிரி வெளியே வருது. 3 பேரும் டமால்னு கீழே விடுகிறாங்க, மயக்கமாகறாங்க. மயக்கம் தெளிஞ்சு கண்ணை முழிக்கும் போது ஆளாளுக்கு பாடி ஸ்வாப் ஆயிடுது மக்களே. நம்ம சாஜி சார் வந்துட்டு ரஞ்சித் சாருடைய உடம்புலையும் நம்ம சாஜி சாருடைய உடம்புல ஹீரோவுடைய உடம்புக்குள்ள ரஞ்சித் சாரும் அப்படின்னு சொல்லிட்டு மாறி போயிடுறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ
சாஜி சாருடைய உடம்புல இருக்காரு. ஹீரோவுடைய உடம்புக்குள்ள ரஞ்சித், அதே டைம்ல ரஞ்சித்துடைய உடம்புக்குள்ள நம்ம சாஜி. இதை நல்லாவே நோட் பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு கதை புரியும். நான் ஹீரோ, ரஞ்சித் சாரு, சாஜி அப்படின்னு தான் சொல்ல போறேன். ஐயோ நான் எப்படி இந்த உடம்புக்குள்ள வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த 2 பேரும் கண்ணை முடிச்சு ஷாக் ஆகுறாங்க. நமக்கு அப்படியே ஒரு குட்டி பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. கடைசியா நம்ம சாஜி சாரு அங்க இருக்க பிரின்சிபல் மத்தவங்களெல்லாம் அடிச்சுட்டு வீட்டுக்கு போக சொல்லிட்டு இருப்பாங்க. செக்யூரிட்டியை கொண்டு போயிட்டு காருக்குள்ள உட்கார வைக்க இவரு வீட்டுக்கு போயிட்டு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிக்கிட்டையும் மச்சாங்கிட்டையும் சொல்றாரு. கொஞ்ச நாளாவே எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னே தெரியல, என்னுடைய பாடியை என்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலை திரும்புது, கை திரும்புது. நம்ம ரஞ்சித் சாரு வேலையை ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பொண்டாட்டியை திட்டுறது, அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போனா டாக்டரையே அடிக்கிறது, பக்கத்து வீட்டுக்காரன் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எப்படி தொல்லை பண்ணாரோ, ஹீரோவை எப்படி டார்ச்சர் பண்ணாரோ அதே போல சாஜியையும் டார்ச்சர் பண்ண. பொண்டாட்டிக்கு ஒண்ணுமே புரியல, பொண்டாட்டிக்கிட்டையும் இவரு ஒண்ணுமே புரியாம எரிஞ்சு ஒழுக. பொண்டாட்டி கோச்சிட்டு நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோக்கு எப்படி மயக்கம் வந்துச்சோ அதே போல இவருக்கு மயக்கமும் வந்திருக்கும். சாரி மக்களே, அதுக்கு முன்னாடி நம்ம சாஜி வந்துட்டு தூக்கு மாட்டி தொங்கி தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, அப்போ கயிறு இருந்து கீழே விழுந்திருப்பாரு. அதுக்கப்புறம் மயக்கம் ஆயிட்டு இருப்பாரு. அந்த மயக்கத்துல நம்ம ஹீரோக்கு எப்படி கனவு போல இந்த ரஞ்சித் சார் என்ன பண்றாரு எப்படி பண்றாரு அப்படின்ற விஷயம் எல்லாமே தெரிஞ்சிச்சோ அதே போல சாஜிக்கும் தெரிய வந்து இவரு நேரா வந்து இந்த ரஞ்சித்தை போட்டு அடிச்சு ஸ்ப்ரேவை மூஞ்சில அடிச்சு விட்டு அந்த கீ ஆட்டையை போட்டிருக்காரு. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கிறாங்க. என்னடா கூடு விட்டு கூடு பாஞ்சிட்டமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கண்ணை முடிச்சு புலம்பிட்டே இருக்கும் போது ரஞ்சித்தும் கண்ணை முடிக்கிறாரு. கண்ணை முடிச்சு இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பாயிட்டு எல்லாரையும் போட்டு போலன்னு பொழக்க நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு வெளியே போயிட்டு நீங்க வந்துட்டு யாரை தேடிட்டு இருக்கீங்களோ அவன் லேப்ல இருக்கான் அப்படின்னு சொல்ல எல்லா பசங்களும் உள்ளுக்குள்ள வந்து நம்ம ஹீரோ நினைச்சிட்டு ஹீரோவுடைய உடம்புக்குள்ள இருக்க ரஞ்சித்தை பிடிச்சி போலன்னு பொழக்கிறாங்க. இவங்க வந்துட்டு அந்த போர்டு டை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு அங்கிருந்து ஓடலான்னு பார்க்கும்போது அப்பதான் ஹீரோக்கு புரியுது, டே அவனுங்களாம் அடிக்கிறது என்னுடைய பாடிடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு இப்போ நம்ம ஹீரோ தான் சாஜி சாருடைய உடம்புக்குள்ள இருக்காரு இல்லையா, டே நிறுத்துங்கடா அடிக்காதீங்க அப்படின்னு சொல்ல யாருமே மதியவே மாட்டாங்க. அதுவே நம்ம சாஜி சாரு ரஞ்சித் சாருடைய உடம்புக்குள்ள இருக்க சாஜி சார் வந்து சொல்லும் போது அமைதியா நிக்கிறானுங்க. வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்தை கீழே கூட்டு போயிட்டு இங்க பாருங்க, உங்களுக்கு என் பாடி வேணும், ஐ மீன் உங்களுக்கு உங்க பாடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க பண்ண எல்லாத்துக்கும் கொலகான்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காதாமட்டிலே போட்டு ஒழுங்கு மரியாதையா இந்த விஷயத்துல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இப்போ கேம் விளையாடி முடிச்சாங்க அப்படின்னா மறுபடியும் எல்லாருமே பழைய மாதிரி மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமை விளையாட சொல்லும் போது ஆமா முதல்ல இது எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த பிரில்லியண்டா ஒரு பரட்ட பண்ணி இருப்பான் பாத்தீங்களா, அவன் எக்ஸ்பிளைன் பண்றான். ஸ்டார்டிங்ல வந்துட்டு ரஞ்சித் சாஜியை கண்ட்ரோல் பண்ணாரு, அதுக்கப்புறமா ஹீரோவை கண்ட்ரோல் பண்ணாரு. இந்த மாதிரிலாம் நடக்கும் போது தான் நம்ம கேம் விளையாடணும். கேமை வந்துட்டு தாறுமாறா விளையாட பாடியை கண்ட்ரோல் பண்ற அந்த சக்தி போயிட்டு பாடி ஸ்வாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது இப்போ என்ன பண்ணலான்னு கேட்கும் போது இந்த கேமை ப்ராப்பரா விளையாடி முடிச்சா கண்டிப்பா மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்றான். அதுவும் நான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே கேமை விளையாடலாம். டைய வந்துட்டு பாத்தீங்கன்னா சாஜி சார் தான் எடுத்துக்கிட்டு உள்ளுக்குள்ள வந்திருப்பாரு. சாஜி எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆளை காணும். அந்த ஆளுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணா அவரு நம்ம ரஞ்சித்துடைய உடம்புக்குள்ள இருந்துட்டு ரஞ்சித்துடைய காரை தூக்கிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாரு. கால் பண்ணா என்னால வர முடியாது, அந்த ரஞ்சித்தால என்னுடைய வாழ்க்கையே நாசமா போச்சு, இப்போ குடும்பம் குட்டின்னு எதுவுமே இல்லாம நான் தனியா நின்னுகிட்டு இருக்கேன், கொஞ்ச நாளைக்கு அவனுடைய பணக்கார வாழ்க்கையை நான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்போ சாஜியம் போயிட்டு ஜாலியா அவருடைய வாழ்க்கையை வாழ்றாரு. நம்ம ரஞ்சித்துக்கு என்ன மரியாதை கிடைக்குமோ பசங்க எப்படி மதிப்பாங்களோ அதையெல்லாம் பார்த்து சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது கிளாஸுக்கு வந்தா அங்க ரஞ்சித் வந்துட்டு ஹீரோவுடைய உடம்புல கிளாஸ் ரூம்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. எல்லாரும் வந்தவனே குட் மார்னிங் சொல்ல எந்திரிக்கிறாங்க. ஆனா இவன் மட்டும் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். டே தம்பி, சாரு வந்தா மரியாதையா வணக்கம் வைக்கணும் அப்படின்னும் போது அது சாருக்கு தான் வைப்பேன், உன்ன மாதிரி பிக்காளி பயலுக்கு கிடையாது அப்படின்னும் போது அங்க இருக்க எல்லாரும் பேனு பாக்குறானுங்க. இவனுக்கு என்னாச்சு, டேய் ஒழுங்கா சார்னு கூப்பிடு, ஏன்டா இந்த மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மாமா குட்டி கேட்கும் போது டே அவன் சொல்றதெல்லாம் கேட்க அவன் என்ன எனக்கு அப்பனா மூடிட்டு உட்கார்றா அப்படின்னும் போது இவன் என்ன இந்த மாதிரி ரகடா பேசிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, டேய் தம்பி என் கூட ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லிட்டு சாஜி இந்த ரஞ்சித்தை கூப்பிட்டு கிளாஸ் ரூம்குள்ள போறான். சாரி ஸ்டாஃப் ரூம்குள்ள போக அங்க நம்ம ஹீரோ வராரு. 3 பேருமே சேர்ந்துட்டு வாக்குவாதம் பண்றாங்க. ஒழுங்கா வந்துட்டு நீங்க அந்த டைய கொடுங்க, இந்த கேமை விளையாடி முடிச்சாதான் நம்ம மறுபடியும் பாடி ஸ்வாப் ஆக முடியும், தயவு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறாரு. ஆனா என்னால முடியாது, என்கிட்ட டை கிடையாது அப்படின்னு சொல்ல ரஞ்சித் காண்டாயிட்டு அவருடைய பாடியவே குத்த பார்க்கும் போது அப்போ நம்ம ஹீரோ தான் தடுக்கிறாரு. உனக்கு என்ன பைத்தியமா, உன் பாடியவே குத்த போற, குத்த தானே போன, குத்தி கொலை பண்ணல, எனக்கு வர வெறிக்கு அந்த சாஜிய நான் என்ன பண்ணுவனே
தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வெறியா பேசிட்டு கிளம்புறாரு. அடுத்து இந்த சாஜி வந்துட்டு ரஞ்சித் சாருடைய வாழ்க்கைய அவருடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாரு. அவர் பாட்னு வண்டியில போயிட்டு வராரு, மத்தவங்கள பேசுறாரு. காலேஜுக்கு வந்து இப்போ இவர் தான் ஹெச்ஓடியா இருக்காரு, அவருடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த வாழ்க்கைய பயங்கரமா என்ஜாய் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸும் எப்படியாச்சும் அந்த டைய கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கெல்லாம் போய் தேடி பாக்குறாங்க. எதுவுமே கண்டே பிடிக்க முடியல. அந்த ஆள் எங்க மறைச்சு வச்சிருக்காரு அப்படின்னே தெரியல. ஒரு டைம்ல ஹீரோ சமையா காண்டாயிட்டு பயங்கரமா சரக்கடிக்கிறாரு. சரக்கடிக்க போதையே ஏற மாட்டேங்குது. ஆனா இங்க ஸ்டேஜ்ல நம்ம சாஜி மத்தவங்களுக்கு முன்னாடி பேசிக்கிட்டே இருக்க போதையாய் கீழே விழுகிறாரு. இந்த விஷயம் ஹீரோக்கும் ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிய வர போயிட்டு சாஜியை பாக்குறாங்க. டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவரு பயங்கரமா போதையாய் கீழே விழுந்திருக்காரு. ஆனா வயிற்றுக்குள்ள பார்க்கும்போது பெருசா எந்த ஆல்கஹாலையும் கண்டே பிடிக்க முடியல. இவருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தவறி கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இப்போதைக்கு இவர் வந்துட்டு சுயநினைவே இல்லாம இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு என்ன விஷயம் ஆச்சு ஏதாச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. 2-3 நாள் அட்மிஷன் போட்டு பார்க்கலாம், ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா கால் பண்றேன் அப்படின்னு சொல்ல இவங்க அப்படியே வெளியே வந்து இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அப்போ மறுபடியும் அந்த பிரில்லியன்டான ஃப்ரெண்ட் என்ன சொல்றான் அப்படின்னா, குடிக்கும் போது பிரெயின் தான் முதல்ல பாதிக்குமா, பிரெயினுக்கு தான் வந்துட்டு நம்ம குடிச்சிருக்கோம் போதையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகுமா, உன்னுடைய உடம்புக்குள்ள இப்போ நீ கிடையாது, நீ சாஜி சாருடைய உடம்புக்குள்ள இருக்க இல்லையா, பிரெயின் வந்துட்டு போதையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது அந்த பக்கம் ஆன்மாவும் ஃபீல் பண்ணி போதையாகுது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றான். அடுத்து எப்படியோ நம்ம சாஜி கண்ண முடிக்கிறாரு. சாஜி கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா நீங்க அந்த டைய கொடுத்தா மட்டும்தான் நம்ம பழைய வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு போது முடியாது அப்படின்றாரு. இங்க பாருங்க, இப்போ நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த உடம்புக்கு சொந்தக்காரன் ரஞ்சித்துடைய பாடிக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆளு செத்துக்கிட்டு இருக்காரு, நீங்க உடம்போட இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இறந்து போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் டாக்டர் சொல்லியிருப்பாரு. அந்த சர்டிபிகேட்லாம் காமிச்சு பேசும்போது இந்த ஆளு நம்பவே மாட்டாரு, பொய் சொல்ற அப்படின்னு சொல்லிடுறாரு. என்ன சொன்னாலும் இந்த ஆளு கேட்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு வந்து நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு புலம்பிட்டே இருக்கும் போது அங்க சாஜியோடைய மனைவி வராங்க. வந்தவங்க நம்ம சாஜியோடைய உடம்புக்குள்ள இருக்கிறது ஹீரோன்னு தெரியாம உங்ககிட்ட பேசணும் அப்படின்னும் போது எனக்கு பேச விருப்பம் இல்லை அப்படின்றாரு. ஒரே ஒரு செகண்ட் பேசணும் வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட அவங்களும் பாசமா வாமா போமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இவரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டு உட்காந்து பேச ஆரம்பிக்கும் போது நீங்க வந்துட்டு சடனா பிரிஞ்சு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்க, நீங்களும் நானும் 10 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம், திடீர்னு வந்துட்டு டைவர்ஸ் வேணும், என் கூட வாழ விருப்பம் இல்லை அந்த மாதிரிலாம் சொல்றீங்க, இந்த மாதிரிலாம் தேவையே கிடையாது, நான் இப்போ பிரெக்னெண்டா இருக்கேன், 10 வருஷமா வெயிட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பலனா இப்போ எனக்கு குழந்தை பிறக்க போகுது, நமக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னும் போது ஐயோ இந்த குழந்தைக்கு நான் காரணம் கிடையாது அப்படின்னும் போது அவங்க காண்டாயிட்டு மூஞ்சி மேல சுடுதண்ணியை ஊத்திட்டு அவங்க பாருங்க வந்து கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சாஜிக்கு மனைவி பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்து அவரே நேரடியா போயிட்டு பாசமா பேச ஆரம்பிக்கிறாரு. அவரு வேற உடம்புக்குள்ள இருக்கேன் அப்படின்ற விஷயத்தையே மறந்துட்டு பொண்டாட்டிக்கிட்ட ரொமான்டிக்கா கிட்ட போகும்போது அவங்க தொடப்ப கட்டி எடுத்து பொலன்னு பொழக்கிறாங்க. அவர் பயந்துட்டு ஓடுறாரு நேரா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட வந்து எனக்கு என்னுடைய பாடி வேணும், நான் என் குழந்தையோட வாழணும் அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா அந்த கேமை விளையாடி முடிக்கலாம், நீங்க போயிட்டு டைய கொண்டு வாங்க அப்படின்னும் போது இவரும் போயிட்டு டைய கொண்டு வராரு. அந்த போர்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரஞ்சித் சார் கிட்ட இருக்கும். இப்போ அந்த எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ரஞ்சித் சாருடைய உடம்புக்குள்ள இருக்க சாஜி சார் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டைய கொடுக்குறாரு. யோ டை அப்படின்னா 2 தனியா இருக்கும், என்னையா ஒன்னே ஒன்று கொண்டு வர அப்படின்னும் போது அன்னைக்கு நான் ஒன்னே ஒன்று தான் கொண்டு போனேன், இன்னொன்னு வந்துட்டு லேப்குள்ளேயே இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு லேபுக்கு போயிட்டு அந்த டைய தேடும் போது இதே டைம்ல நம்ம ரஞ்சித் என்ன பண்றான் அப்படின்னா அந்த போர்டை தான் தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். இவனுக்கு வந்துட்டு தன்னுடைய பாடிக்குள்ள போக விருப்பமே கிடையாது. ஏன் அப்படின்னா தன்னுடைய பாடி தான் இறந்துட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓட அந்த ஆளை எப்படியோ போயிட்டு பிடிச்சி கொண்டு வராங்க. பயங்கரமான சண்டை. இதுக்கு நடுவுல லேப்ல இருந்து அந்த இன்னொரு டையும் கண்டுபிடிச்சு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. விளையாடும் போதே மாத்தி மாத்தி சண்டை போடுவாங்க. கடைசியா விளையாட்டு முடியுது. விளையாட்டு முடியும் போது பாடி வந்துட்டு மறுபடியும் நார்மலா ஸ்வாப் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சாஜி என்ன பண்றாரு அப்படின்னா உன் கதை முடிய போகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து கண்ணாடியை உடைச்சிட்டு கீழே குதிக்கிறாரு. பாடி வந்துட்டு அவர் குதிக்கும் போதே ஸ்வாப் ஆகுது. கீழே போயிட்டு ஒழுகும் போது கரெக்டா அவங்க பாடிக்குள்ள போறாங்க. நம்ம ரஞ்சித் வந்துட்டு மேல இருந்து கீழே ஒழுகும் போது பயங்கரமா காயம்படுது. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அவங்க பாடிக்குள்ள போயிட்டாங்க. இவரு கீழே விழுந்ததுனால செமையா காயம்பட்டு கோமால இருக்காரு. ஆமா இந்த ஆளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவரு தவறி கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு, இந்த ஆளு என்ன பைத்தியமா ஆனாவோனா தவறி கீழே விழுந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவரு கோமாக்கு போயிட்டாரு. எப்ப கண்ணமடிப்பாரு, எப்ப இவருக்கு நினைவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்க இருந்து கிளம்ப கடைசியா நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது அங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வரா. கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு பயங்கர மெச்சூரா பேசுறாரு. நீ சொன்னது எல்லாமே கரெக்ட், நான் கொஞ்ச
கொஞ்ச நாள்ல ஜெர்மன் போறேன், ஜெர்மன் போயிட்டு நீ இந்தியால இருந்துட்டு நம்ம கனெக்ஷன்ல இருப்போமா, மீட் பண்ணுவோமா, பேசுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியல. உனக்கு வந்துட்டு 2 வாரம் ஊருக்கு போனோன்னு என் ஞாபகங்கள்லாம் போயிடுச்சு, என்னை பத்தி நினைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னேன். இந்த டைம்ல எனக்கு ஒருத்தருடைய கதை தான் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு சாஜியோடைய கதையை சாஜி அப்படின்னே சொல்லாம சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங்ல மனைவி மேல வெறுப்பு கோவம்னு இருந்தாலும் மனைவி பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமா இவங்க போயிட்டு சேர்ந்து வாழ்றாங்க இல்லையா, அதை வந்துட்டு ஒரு கதை மாதிரி சொல்றாரு. நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன், உனக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி வாடு, நம்ம வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட பார்க்கலாம், நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து கூட பார்க்கலாம், மறுபடியும் என் மேல உனக்கு காதல் வருதான்னு பார்க்கலாம், மறுபடியும் பழைய மாதிரி பட்டாம்பூச்சி பறந்தா என்கிட்ட வந்து பேசு அப்படின்னு சொல்ல அவனா இவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஆச்சரியமா பாக்குறா. இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ போயிட்டு ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க.